வாங்க இன்னைக்கு நாம ஒரு பயங்கரமான, இன்னைக்கு வரைக்கும் யாருக்கும் பதில் தெரியாத ஒரு மர்மத்தை பத்தி பார்க்கலாம். டயாட்லோ பாஸ் சம்பவம். இது பேரை கேட்டாலே ஒரு மாதிரி இருக்குல்ல. அன்னிக்கு ராத்திரி அந்த பனிமலையில நிஜமா என்னதான் நடந்துச்சு? நம்ம கதை ஆரம்பிக்கிறது 1959ல. அப்போ இருந்த சோவியட் யூனியன்ல யூரால் மலைத்தொடர்னு ஒரு பெரிய இடம். நினைச்சு பாருங்க, சுத்தி வெறும் பனி, ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு இடம். ரொம்ப சவாலான ஒரு பகுதி அது. இந்த கதைக்குள்ள வர்றவங்க யாருன்னு பார்த்தா 9 இளம் மலையேற்ற வீரர்கள். இவங்க யாரும் புதுசா மலையேற வந்தவங்க இல்ல, எல்லாருமே ரொம்ப அனுபவசாலிங்க. குறிப்பா குளிர்காலத்துல மலையேறதுல எக்ஸ்பர்ட்ஸ். சோ அவங்க திறமையில சந்தேகப்படவே முடியாது. ஆனா என்னாச்சு தெரியுமா? அப்படி போனவங்க தான் திரும்பி வரவே இல்ல. அவங்களோட அந்த பயணம் ஒரு பயங்கரமான சோகத்துல முடிஞ்சிருச்சு. அப்போ அந்த ஊர் மக்களால மரணத்தின் மலை அப்படின்னு ரொம்ப பயத்தோட சொல்லப்படுற அந்த இடத்துல அந்த 9 பேருக்கும் என்னதான் ஆச்சு? இதுதான் இன்னைக்கு நாம அலச போற கேள்வி. சரி, முதல்ல அவங்களோட பயணம் எப்படி ஆரம்பிச்சதுன்னு பாப்போம். ஆரம்பத்துல என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கிட்டாதான் கடைசியில நடந்த மர்மம் இன்னும் எவ்வளவு ஆழமானதுன்னு நமக்கு புரியும். இந்த டீமோட லீடர் இகோர் டயாட்லோவ் ஒரு ஸ்டூடெண்ட். அதனாலதான் இந்த சம்பவத்துக்கு அவர் பேரே வச்சிட்டாங்க. இங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, அவங்க கிளம்பும்போது 10 பேரா கிளம்புனாங்க. ஆனா யூடின்னு ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லாம போக அவர் பாதியிலேயே திரும்பி வந்துட்டாரு. பாருங்க, அந்த ஒரு முடிவு தான் அவர் உயிரையே காப்பாத்திருக்கு. ஜனவரியில பயணத்தை ஆரம்பிக்கும் போது எல்லாமே நார்மலா தான் போயிட்டு இருந்துச்சு. பிப்ரவரி 1ஆம் தேதி கோலட்சியாகல் மலையில அவங்களோட கடைசி கேம்ப போடுறாங்க. அதுதான் அவங்க உயிரோட இருந்த கடைசி நாள். அவங்க திரும்பி வர வேண்டிய டேட் முடிஞ்சும் வராததால பிப்ரவரி 20ஆம் தேதி அவங்கள தேட ஒரு பெரிய மீட்பு குழு கிளம்புது. இப்போதான் அசல் கதை ஆரம்பிக்குது. அந்த மீட்பு குழு போன இடத்துல பார்த்த விசித்திரமான தடயங்கள், இங்கிருந்து தான் இந்த சம்பவம் ஒரு சாதாரண விபத்துன்னு இல்ல, அதுக்கும் மேல ஒரு பயங்கர மர்மம்னு தெரிய வருது. ஒரு நிமிஷம், நீங்களே அந்த மீட்பு குழுவுல ஒருத்தரா இருக்கீங்கன்னு கற்பனை பண்ணிக்கோங்க. பல நாள் தேடலுக்கு பிறகு பனி மூடின அந்த மலை உச்சியில அவங்களோட கேம்ப பாக்குறீங்க. அங்க என்ன இருக்கும்னு நினைக்கிறீங்க? அவங்க பார்த்த அதிர்ச்சியான விஷயம் அவங்களோட டென்ட். அது வெளியே இருந்து யாரோ கிழிச்ச மாதிரி இல்ல, உள்ளே இருந்து அவசரமா கிழிச்சிருக்காங்க. உள்ளே இருந்தவங்கள அப்படி என்ன பயமுறுத்தி இருக்கும்? அவங்களே டென்ட்டை கிழிச்சுக்கிட்டு வெளியே ஓடுற அளவுக்கு. அப்போ அங்க டெம்பரேச்சர் எவ்வளவு தெரியுமா? -30°C. சும்மா குளிர் இல்ல, உடம்பையே உரைய வச்சு சில நிமிஷத்துல உயிரை எடுக்கிற அளவுக்கு கொடூரமான குளிர். இந்த ஒரு பாயிண்ட மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படிப்பட்ட கடும் குளிர்ல அவங்க ஷூ, கிளவுஸ், சூடான ட்ரெஸ்ன்னு எல்லாத்தையும் டென்ட்லயே விட்டுட்டு வெறும் கால்ல ஓடிருக்காங்க. யோசிச்சு பாருங்க, என்ன மாதிரியான ஒரு பயம் ஒரு மனுஷன் இப்படி செய்ய வைக்கும்? இது கொஞ்சம் கூட லாஜிக்கே இல்லாத ஒரு விஷயம். சரி, இப்போ நாம இந்த கதையோட ரொம்பவே திகழான பகுதிக்கு வர்றோம். கடைசியா உங்களோட உடல்களை கண்டுபிடிச்சப்போ இந்த மர்மம் இன்னும் அதிகமாச்சு. ஏன்னா அங்க கிடைச்ச ஆதாரங்கள் ரொம்பவே குழப்பமா இருந்துச்சு. இங்கதான் மர்மத்தோட உச்சக்கட்டமே. சிலரோட உடம்புல பயங்கரமான உள்காயங்கள், மண்டை ஓடுல விரிசல், நெஞ்சு எலும்பு நுறுங்கி போயிருக்கு. ஒரு பொண்ணுக்கு நாக்கே இல்ல. ஆனா ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, அவங்க உடம்புல வெளியில ஒரு சின்ன கீறல் கூட இல்ல. யாரு கூடயாவது சண்டை போட்டதுக்கான எந்த அடையாளமும் இல்ல. போஸ்ட்மார்ட்டம் பண்ண டாக்டருக்கே தலையிடி வந்துருச்சு. அவரோட ரிப்போர்ட்ல இந்த காயங்கள்லாம் ஒரு பெரிய கார் ஆக்சிடென்ட்ல ஏற்படுற மாதிரி ஏதோ ஒரு பயங்கரமான சக்தியால ஏற்பட்டிருக்குன்னு சொன்னாரு. ஆனா அந்த பனிமலையில எங்க கார் வரப்போகுது? மர்மம் இதோட முடியல. இறந்து போன சிலரோட ட்ரெஸ்ல ரேடியோ ஆக்டிவ் துகள்கள், அதாவது கதிரியக்க துகள்கள் இருந்ததை கண்டுபிடிச்சாங்க. அது எப்படி சாத்தியம்? எங்கிருந்து வந்துச்சு இந்த கதிரியக்கம்? இவ்ளோ குழப்பமான ஆதாரங்களை வச்சு என்ன நடந்திருக்குன்னு பல தியரிஸ் வந்துச்சு. சரி, அதுல முக்கியமான தியரிஸ் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. இந்த மர்மத்துக்கு பதில் சொல்ல 4 முக்கியமான தியரிஸ் இருக்கு. முதல்ல பனிச்சரிவு. இதுதான் ரஷ்ய அரசாங்கத்தோட அஃபீஷியல் தியரி. ஆனா அங்க பனிச்சரிவு நடந்ததுக்கான அடையாளமே இல்லைன்னு ஒரு பெரிய கேள்வி இருக்கு. 2வது மிலிட்ரி டெஸ்ட். ஒருவேளை ரகசியமா ராணுவம் ஏதாச்சும் ஆயுத சோதனை பண்ணாங்களா? அது அவங்க ட்ரெஸ்ல இருந்த ரேடியேஷனையும் அந்த பயங்கரமான காயங்களையும் விளக்கும். ஆனா இதுக்கும் ஆதாரம் இல்ல. 3வது ஒரு சயின்டிஃபிக் தியரி, இன்ஃப்ராசவுண்ட். அதாவது நம்ம காதுக்கு கேட்காத ஒரு விதமான சத்தம். காத்தோட வேகத்தால உருவாகிற இந்த சத்தம் மனுஷங்களுக்கு தாங்க முடியாத பயத்தை கொடுத்து அவங்கள அப்படியே ஓட வச்சிருக்கலாம்னு சொல்றாங்க. கடைசியா எப்பவும் போல அமானுஷ்ய கதைகள். பனி மனிதனான ஏட்டி தாக்கிருச்சு, இல்ல ஏலியன்ஸ் வந்துட்டாங்கன்னு சொல்றாங்க. ஆனா இதுக்கெல்லாம் எந்த விதமான ஆதாரமும் கிடையாது. பல வருஷங்கள் ஓடிப்போச்சு, எத்தனையோ பேர் இத பத்தி ஆராய்ஞ்சிட்டாங்க. ஆனாலும் ஏன் இந்த சம்பவம் இன்னமும் ஒரு தீர்க்கப்படாத மர்மமாவே இருக்கு? வாங்க பார்க்கலாம். ரொம்ப ரீசெண்டா 2019ல ரஷ்ய அரசாங்கம் இந்த கேஸை திரும்பவும் ஓபன் பண்ணி ஒரு சின்ன பனிச்சரிவு தான் இதுக்கு காரணம்னு அஃபிஷியலா அறிவிச்சாங்க. ஆனா இந்த விளக்கம் நிறைய கேள்விகளுக்கு பதில் சொல்லல. சரி,
பனிச்சரிவுன்னா ஏன் டென்ட்டை உள்ள இருந்து கிழிக்கணும்? அந்த விசித்திரமான காயங்கள் எப்படி வந்துச்சு? அந்த ரேடியேஷன் எங்கிருந்து வந்துச்சு? இந்த மாதிரி கேள்விகளுக்கு பதில் இல்லாததால நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் இந்த அஃபிஷியல் விளக்கத்தை ஏத்துக்கல. கடைசியில நாம திரும்பவும் அதே இடத்துக்கு தான் வர்றோம். டயட்லோ பாஸ்ல நடந்தது ஒரு இயற்கையான விபத்தா, இல்ல மனுஷங்க உருவாக்கின ஒரு சோகமா, இல்லன்னா நம்ம அறிவுக்கு எட்டாத ஏதோ ஒரு பயங்கரமான ரகசியம் அந்த பனியில இன்னமும் புதைஞ்சு கிடக்கா? பதில் இன்னைக்கு வரைக்கும் யாருக்குமே தெரியாது.